ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு விவரம் பார்த்திபன். பரபரப்பான செய்திகளில் உள்ள வரும். அதாவது கூட்டணி தர்மத்திற்காகத்தான் தாவேகாவுடன் செல்லாமல் திமுகவுடன் தொடர்வதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. நான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் துணை முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜயே வீடு தேடி வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசினதை தற்பொழுது பார்த்துருப்போம். ஏன் நம்ம நினச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்க என்னால் முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்லை தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இது மட்டும் இல்லாம இன்டைரக்டாவும் ஒரு அட்டாக்கும் போட்டிருக்காங்க பிரேமலதா. அவங்க பேரத்துக்கும் பதவிக்கும் சோஃபாவுக்கும் ஆசைப்படாத ஒரு கட்சி தேமுதிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். யார தீய சக்தின்னு தாவேக சொல்லுச்சோ அந்த தீய சக்தியோட ஆதரவோடு தான் ஆட்சி நடந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. எல்லாரும் இன்னைக்கு மக்கள் பேசுவது எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆட்சியை தொடர்கிறது. யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுவும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே யாரும் எதுவும் மறைக்க முடியாது.